பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான டெட் தேர்ச்சி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளது குறித்தும் இந்த முடிவுக்கான காரணங்கள் குறித்தும் பார்க்கலாம். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைத்து விதமான பள்ளிகளிலும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் சேர டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த நடைமுறை தமிழகத்தில் 2011ஆம் ஆண்டில் அமலுக்கு வந்தது. அதன் பின்னர் தமிழகத்தில் டெட் தேர்ச்சி அடிப்படையிலேயே ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அதிரடியாக உத்தரவிட்டது. இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் சுமார் 1.5 லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் பள்ளி கல்வித்துறை தீவிர ஆலோசனை மேற்கொண்டது. தொடர்ந்து ஆசிரியர் சங்கங்களின் கருத்துக்களும் கேட்டு பெறப்பட்டன. அதன்படி உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதனை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் உறுதி செய்தார். டெட் தேர்வு விவகாரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு சார்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், ஆசிரியர் தரம் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும், எதிர்கால நியமனங்களுக்கு டெட் ஒரு கட்டாய தேவையாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை தமிழக அரசு ஆதரிக்கிறது. அதே நேரம் ஏற்கனவே பணியில் இருந்த ஆசிரியர்களுக்கு இந்த தேவையை பின்னோக்கி பயன்படுத்துவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நடைமுறையில் இருந்த சட்டங்கள், விதிகள் மற்றும் நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மீது புதிய தகுதியை விதித்து அவர்கள் தகுதி பெறவில்லை எனில் கட்டாய ஓய்வு அளிப்பது நியாயமானது அல்ல. இந்த நடைமுறை செயல்படுத்தப்பட்டால் பெருமளவிலான ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வுக்கு பெற வழிவகுக்கும். இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படும். வழங்கப்பட்ட குறுகிய காலத்தில் டெட் தகுதி பெற்ற ஆசிரியர்களை சமமான எண்ணிக்கையில் பணியமர்த்தி பயிற்சி அளிப்பது நடைமுறையில் சாத்தியமற்றது. இத்தகைய சூழலை தவிர்க்கவிட்டால் அது லட்சக்கணக்கான மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் என்று அன்பில் மகேஷ் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 என்பது புதிய நியமனங்களுக்கு மட்டுமே குறைந்தபட்ச தகுதிகளை ஒழுங்குபடுத்துகிறது. இது ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களின் கட்டாய ஓய்வுக்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் டெட் தேர்வை அறிமுகப்படுத்திய போது அந்த தேதிக்கு முன்னர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அதன் விதிகள் பொருந்தாது என்று தெளிவாக கூறியது. டெட் தேர்வை பின்னோக்கி பயன்படுத்துவது சட்டப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களின் உரிமைகளை பறிக்கிறது. இந்த காரணங்களுக்காக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. கல்வியின் தரம் மற்றும் ஆசிரியர்களுக்கான நீதி இரண்டையும் உறுதி செய்வதில் தமிழகம் உறுதியாக உள்ளது. டெட் விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள சீராய்வு மனு இந்த சமநிலையை அடைய முயல்கிறது. உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய இப்போது அணுகுவோம். இந்த பிரச்சனை சட்டம் மற்றும் அரசியலமைப்பு கொள்கைகளை மட்டுமல்ல, மாநிலம் முழுவதும் உள்ள மாணவர்களின் எதிர்காலத்தையும் உள்ளடக்கியது என்பதை அரசு வலுவாக முன்வைக்கும். ஆசிரியர்களின் நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் ஒவ்வொரு குழந்தையின் தரமான கல்வியை பெறுவதற்கான உரிமையும் பாதுகாப்பதற்கு இந்த விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்தி நியாயமான முடிவுக்கும் கொண்டு செல்வோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ்.